ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி வாசு திருச்சி சேனல். இந்த வீடியோவில் நம்ம முழு கருப்பு உளுந்தை பயன்படுத்தி ஒரு சுவையான இட்லி பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். கருவேப்பிள்ளையும் சேர்த்துருக்கோம். இது முடி வளர்ச்சிக்கு அதிக வலுவை கொடுக்கும். கருப்பு உளுந்தோட பெனிஃபிட் நான் சொல்லணும்னு உங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். புரதச்சத்து, கால்சியம், நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பொடிக்கு ஒரு பவுல் கருப்பு முழு உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்தில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க. பாதியாக உடைச்சதை விட முழு உளுந்து சேர்த்துக்க பாருங்கள். ஒரு பேன் ஹீட் ஆனோன்னே ஒரு பவுல் முழு கருப்பு உளுந்தை நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். வாசம் வர வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடிக்கு முக்கியமானதே இந்த முழு கருப்பு உளுந்து தான். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு களியாவோ வேறு எந்த மெத்தடில் உளுந்து உணவில் சேர்க்க முடியுமோ அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்காது. நம்ம இட்லி தோசையெல்லாம் மாவரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது கூட தோலை நீக்கிட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அதோட சத்துக்கள் எல்லாம் போயிடுது. இப்படி அரைச்சி கொடுக்கும்போது நம்ம ரெகுலராகவும் உணவில் சேர்த்துக்கலாம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ உளுந்தோட நல்ல வாசம் வந்துருச்சு, வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது அதுலேயே ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு இப்போ நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது போதுமானதாக இருக்கும். இதையும் நம்ம பேனில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இதில் மெயின் ப்ராப்பர்ட்டியாகவே கருப்பு உளுந்து மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். கருப்பு உளுந்தில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால உடலில் உள்ள ஆற்றலை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவலை கட்டுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கும். கடலைப்பருப்பை வறுத்து உளுந்தோடையே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளோட பெனிஃபிட்டும் எல்லாருக்கும் தெரியும். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நீங்கள் ஒரு கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கசப்பு சுவையாக இருக்கும். அதனால் நம்ம அரை கிளாஸ் சேர்த்துட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளெல்லாம் போட்டோன்னே பொரிஞ்சிரும். அதனால் அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த பொடிக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு உங்கள் வீட்டில் காரம் சேர்த்துக்குவீங்களோ உங்களுக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 25 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாகவே சாப்பிடுவோம். அதனால் வரமிளகாய் வறுக்கும் போது ஒரு சின்ன டிப்ஸுங்க. காரம் நெடி ஏறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. காரம் ஏறாது. இப்போ வரமிளகாய்க்கு அடுத்ததாக கருவேப்பிள்ளை ஒரு பவுல் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு கருவேப்பிள்ளையை வறுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் உங்களுக்கு வாசமும் பொடியோட டேஸ்ட்டும் இன்னுமே அதிகரிக்கும். அது கூடவே மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், அதாவது கருவேப்பிள்ளை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் அந்த பேன் ஹீட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக தான். ரெண்டாவது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். பொடியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மெத்தடில் ஒன் டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். உங்கள் எல்லாருமே வீட்டில் அரைப்பீங்க, ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மெத்தடில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வறுத்த எல்லா பொருளையும் ஆற வச்சுக்கலாம். அது கூட ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இது கூடயே பெருங்காயத்தூள் பவுடராக இருந்தால் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் வறுத்து சேர்த்துக்கோங்க. பொடிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடிக்கு. ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப சத்து நிறைந்த ஒரு இட்லி பொடி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெடி பண்ணிட்டோம். இது நல்லெண்ணெய் அண்ட் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இட்லியிலேருந்து தோசை வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூட பெனஞ்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம முருங்கைக்கீரை பொடியும் கருவேப்பிலை பொடியும் எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இட்லி பொடியாக செஞ்சு வச்சுட்டா தொடர்ந்து நம்ம சாப்பிட்லாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி இது கூட உங்களுக்கு விருப்பமான பொருளையும் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஆனால் இதுவே சிம்பிள் மெத்தட், இதுவே போதுமானது. ரொம்பவே டேஸ்டான இட்லி பொடி கமகமன் வாசனையோட இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.